நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? யப்பா என்ன அடி அடிச்சான்டா சாமி! அப்பா 10 ஓவர் வரையும் 60 ரன் தான். நான் மிச்சம் 10 ஓவரில் அடி 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 அடின்னு அடி பின்னி எடுத்துட்டான் நம்ம திலக் வர்மா. யப்பா என்ன அடி அடித்தான் மனுஷன்! சரின்னு அடி. யப்பா கேப்டன்சியை சொல்லணும்னா வேற மாதிரி. ஹார்திக் பாண்டியா உள்ளார விட்டானா போய் அடித்து மிதிச்சு எடுத்துருவோம் போல் எல்லாத்தையும். என்ன ஒரு ஆக்ரோஷம் சாமி! பிச்சு எடுத்துறான். பவுலிங்கு பேட்டிங் எல்லாத்துலேயும் பிச்சு எடுத்துறாங்க. ஓ அப்பா கட்டப்பாறை கம்பேக் ஆகிடுச்சு. அப்புறம் ஜிடியை பற்றி சொல்லணும்னா ஜிடி மிடில் ஆர்டர்ஸ் படும் மட்டும் அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் கேப்டன்சி சொல்லணுமே, திலக் வர்மா லாங் ஆஃபில் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். 1 பவுன்ஸ் 4 1 பவுன்ஸ் 6 கிட்ட லைனில் தான் 6 போகுது. அங்கே திருப்பி ஃபீல்டரை போடுவோன்ட்டு அந்த கில்லிக்கு இதே இல்லை. ஒரு கேப்டன்சியில் 1% கூட அவனுக்கு அந்த இது கிடையாது. ஒரு மட்டமான கேப்டன்சி. அப்பா இது வரையும் நான் பார்த்தாலே கேவலமான ஒரு கேப்டன்சின்னா அது கில்லு தான். அதுலேயும் அங்கே ஷாருக்கான்னு ஒருத்தர் இருக்கான். ஒரு ஸ்கேமின் உச்சமே அவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக மிடில் ஆரில் இருந்து ஒரு மேட்ச் கூட அவன் அடித்து கொடுத்து நான் ஜெயிச்சு பார்த்ததே இல்லை. அடுத்தது நம்ம பங்காளி தான். பங்காளிக்கு நமக்கு தான் மேட்ச். அடுத்தது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. பங்காளிங்க இந்த வெறித்தனமாக மாறி நிற்கிறானுங்க. ஜெயிப்போமா மாட்டோமான்றதே கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நம்ம லைனப்பும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அப்புறம் நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. அதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.